நல்லவனாக வல்லவனாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். பரமேசா ஐயா கங்காதரா சுவாமி வணக்கம். நீண்ட ஆயிரப்பத்தில் இருந்த செல்வத்துடன் வாழ வேண்டும். ஐயா வணக்கம். நோயற்ற வாழ்வு குருவெற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் கொடுத்திருக்கின்றேன். பரமேசா ஜெகதீசா கைலாய வாசா படியாளுக்கும் பரமசிவராஜ் அவரே, பரியாக்கும் பரம கடவுள் அண்ணாமலையா அவர் சாமி. சாமி தாயா இல்ல சாமி போன கும்பிடுவாரா? சாமியாச்சே. யார் அது? என் கூத்தியா சாமியாச்சே. ஆமா அண்ணாமலை வந்து அவரை தொட்டு தீண்டி கும்பிடலாமா? ஒரு பொம்பளை ஆட பொண்ணு சொன்ன புண்டியாரி போன்ற புண்டியாரி பையா திருவண்ணாமலையில பௌர்ணமி போய் பாரு. போல வெளிநாட்டுல இருந்து பாரில இருந்து வராங்க வெள்ளக்காரசிங்க. அவங்களே வந்து இந்த அண்ணாமலையார வணங்கும் போது நான் ஏன்டா வணங்க கூடாது? நீ வணங்கலாம். இப்போ நீ சுத்தமா இருக்கிறியா? சுத்தமா இருக்கிறியா? ஆடா சுழிமதி கேட்ட சுத்தமா கேட்ட பையா 5 நாள் மஞ்சா தேய்ச்சி குளிச்சுட்டு சுத்தமா புனிதமா இருக்கிறேன். நீ நம்ப மாட்டியா? கூட கை வச்சு ஒரே கிட்ட வெளி வந்துட்டாரு குஞ்சு போய் கலாப்பிட்டு சபையை பார்த்து ஆளுமுக. சபை பாருங்க எப்பேற்பட்ட சபை? லட்சுமி ராஜபுரத சபை. இந்த லட்சுமி ராஜபுரத சபையில் எத்தொழிலை செய்தாலும் ஏக வைத்து பட்டாலும் செய்தாலும் ஏக வைத்த பட்டாலும் முத்தர் மனமிருக்க மோனத்தை முத்தர் மனமிருக்க மோனத்தை வித்தகத்தின் காதுகளை ஆடி வந்தாலும் வித்தகத்தின் காதுகளை ஆடி வந்தாலும் தாதி மன நீர் குடத்தை தாதி மன நீர் குடத்தை. இது என்ன உனக்கு விளங்க புரியுது? சொல்லுங்க. பெண்கள் பூரா தண்ணி மல்ல போகணும்னா எங்க போவாங்க? அந்த காலத்து தண்ணி எடுக்கணும்னா ஆத்துக்கு போகணும், இல்லைன்னா குளத்துக்கு போகணும், இல்லைன்னா சேர்ந்து கிணத்துக்கு போகணும். நடந்து போய் தான் அந்த காலத்து பெண்கள். அந்த காலத்து நீ சொல்ற மாதிரி அந்த காலத்து பெண்கள் குளத்துக்கு எடுத்துக்கணும், ஆத்துக்கோ குளத்துக்கோ கிணத்துக்கோ போய் தண்ணி எடுத்துக்கணும். இடுப்புல ஒரு குடம், தலைமையில் ஒரு குடம் வச்சுக்கணும். இந்த வலது கையை வீசி நடந்துக்கணும். 3வது வீட்டு கையை பேசி கொண்டு வருவாங்களா? ஆமா. என்னன்னு பேசிட்டு வருவாங்க? அடியாக்கா யார் வீட்டுக்காரர் என்ன மோசம் பண்ணிட்டியாக்கோ? பெண்ணாடியக்க மோசம் பண்ணிட்டான். ஓ என்ன என் வீட்டுக்காரர் அவங்கிட்ட நடமாட்ட மாட்டேங்கிறான். எவகிட்ட? என்ன யாரும் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். ஐயோ பார்த்து யாருக்கு நடமாட்டோம்? அந்த ஆண்டாள் பொண்ணுகிட்ட. அந்த ஆண்டாள் கிட்டியா? என்ன யாரும் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறான். இவன் அவங்கிட்ட நடமாட்டமாங்கிறான். எனக்கு ஒரு ஆள் ஆம்பளை தப்பு செய்தா பொம்பளை தப்பு செய்யக்கூடாது. எவன் கண்டான் தப்பு செய்யலாம். வந்துட்டு ஆப்பிளா வந்துட்டோம். என்ன நடக்குதா வீட்டுல? காய்ச்சி வச்சிடும். ஏன் கட்டிக்கார பையா நாங்க முழுக்க பாடல. ஏன் உங்கள்ட்ட அப்பா உடைக்கிறானோ? ஏன் கோரி பெற்று பூரி குடிக்கிறானோ? இல்ல ஏன் அப்போ என்ன லம்பா? ஓ அப்ப வீட்டுல எப்படி போடா எப்படின்னா நடக்குல போடா. அந்த பெண்கள் எந்த கதையை பேசிக் கொண்டு வந்தாலும் யாரு எந்த கதை பேசுறாளா அந்த பெண்கள் சிந்தனை பூரா எங்க இருக்கு? தலைமையில குடத்து மேலதான் இருக்கு அந்த சிந்தனை. அப்படி சிந்தனை தவறாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய் தந்த மாதிரிகளுக்கும் அது மகமாரி அம்மன் பாதத்திற்கு அதோ அமர்ந்திருக்கின்றாரே முக்கன் படைத்த சிவபெருமான் அவருடைய பாதத்திற்கு அவருக்குதான் இப்ப ஆளை தேர்வு கும்பாபிஷேகம் குடும்பங்களுக்கு செய்து 48 நாள் ஒரு மண்டலம் பூஜை முடிஞ்சு போச்சு. மண்டல பூஜை முடிந்து விட்டது. அந்த மண்டல பூஜைக்காக தான் ஓர் இரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று அது ஒரு திருவண்ணாமலையை சேர்ந்த பழையூர் கிராமத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் நாடக சபா கொண்டு வந்து ஓர் இரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று இந்த விருந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து ஓர் இரவு நாடகம் நடத்த வேண்டும் என்று அது நம்மளுக்காக தாமரம் வழங்கி இருக்கின்றார்கள். அனைவருடைய பாதத்திற்கு உங்கள் இருவரும் பாதத்திற்கு மடியவன் ஒரு கோடி வணக்கம். சொல்லுங்க. சங்கரேச ராஜாமூர்த்தி
முக்கண்பெடுத்த பரமக்கிழவனார். ஓஹோ. யானை முதல் எறும்பு கடைசி எறும்பு வரை 100 ஜீவபலங்களுக்கு படி அளக்கக்கூடிய கட்சிவன் நான் ஒருவனை. ஆஹா. புரியுதா? படி அளக்குறாள நீங்க? ஆமா. ஏமா சந்தேகமா கேக்குற? இல்ல படி அளக்குன்னு சொல்றீங்களே சந்தேகம். ஆயுத அளந்தவரா, பாதி அளந்தவரா, தற்போது பாலகிறவரா? இந்த 3 சிவபெருமானை சரி. ஆதியில வந்தவர் என்ன செய்தார்? ஆதியில படி அளந்தவரு மரக்கா சொருவினாரு, கோபுரம் அளந்து போட்டாரு. ஆதியில வந்தவர். அத பாதியில வந்தவர் மரக்கா சொருவினாரு, தலை வெட்டி போட்டாரு. இடையில வந்தவர். ஆமா. இப்போ கிலோ கணக்குல நிக்கிறாரு. போக எண்ணி கொடுப்பாங்களோ இல்ல அப்படி அள்ளி கொடுப்பாங்களோ தெரியலங்க. சரி. யுகம் என்பது எத்தனை? 4. அது என்னென்ன தெரியாதா? துவாபரி, கலியுகம். அது எவ்வளவு காலம்? அது தெரியாதுங்க. கிரியாதா யுகம் 17,28,000 வருஷம். கிரியாதா யுகம் 12,96,000 வருஷம். துவாபரி யுகம் 8,64,000 வருஷம். 8,64,000 வருஷம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 இந்த வருஷம். 4 யுகமும் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சதுரயுகம். இது போல 1000 ஒன்றா கூடினால் ஒரு மகாயுகம். அப்பதான் தேவர்களுக்கு ஒரு நாள். அம்மா 4 சேர்ந்தது தேவருக்கு ஒரு நாள். அப்ப நாமெல்லாம் ஒரு சிட்டிக்கு நேரத்துல கண்ண மூடி கண்ண திறப்பதற்குள் வளரும் வாயரும் உடனே சார்ந்து போகிறோம். இப்ப நீ கேட்டியா ஆறுமுகம்? ஆதியில வந்தவரா, இடையில வந்தவரா, இப்ப இருக்கக்கூடியவர்தான் கேட்டா? ஆதியில வந்து அளந்த நிறைய போட்ட சிவபெருமான நானேதான். இடையில வந்து அளந்து தலை வைத்து போட்டார் சொல்றிய அந்த சிவபெருமான நானேதான். இப்ப ஊருக்கு கிலோல கொடுக்குறாங்க சொல்ற பத்தியா? அந்த சிவபெருமான நானேதான். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பூரா நானேதான். ஒரு 10 ரூபா டீ சாப்பிட்டு ரைட்டுதான். நீ கேக்குறது நான் தான் குழு கேக்குறேன். இல்லைன்னு சொல்லல. எனக்கு நீ உண்மையான அடியாரா இருக்க வேண்டுமா? அப்புறம் எப்படி இருக்கணும்? அவர் மேல என்ன சந்தேகம்? அடியாரா இருந்துதான் கேக்குறேன். ஏன்னா உன்னை போலவே திருநாவுக்கரசு என்ன தெரியுமா செய்தான்? பல நதிகளில் தலைமொழி பல சேத்திரங்கள் சென்று என் மீதே பாடலை பாடிக்கொண்டிருந்தான் திருநாவுக்கரசு. அப்ப 80 வயது வரைக்கும் காட்சி கொடுக்கவே கிடையாது. நேரா கைலாயம் வந்து அழுது புலம்பினால் காட்சி கொடுக்க வேண்டும் என்று. உனக்கு எங்க காட்சி கொடுக்க முடியாது. நேரா திருவையாறு வந்தா காட்சி கொடுக்க சொல்லி 81வது வயதில் அவனுக்கு காட்சி கொடுத்து சிற்றின்பத்தை கொடுத்து அதன் பிறகு பேரின்பத்தை கொடுத்து அது போல எனக்கு நீ உண்மையான அடியாரா இருந்தா 1, 10, 100, 1000 சதகோடி சங்கமா போய் நிற்கும். புரியுதா? அப்படி அப்படி இருக்க 33 கோடி தேவன் வெள்ளி அம்பலத்தில் அமர்ந்து வரக்கூடிய பக்தருக்கு வரமாளிக்க வேண்டும். சரி. இடவாகம் பெற்ற எனது மனைவி பார்வதியை அழைத்து 20 சமமாக அமர வேண்டும். கால தாமதம் இல்லாமல் நான் அழைத்ததாக அச்சைக்கு கொண்டு
Hey!
போச்சு கேட்டு வந்து ஒண்ணு நாய் என்னடா நம்மள மிரட்டுற கபாடி நானே மேட்டணும் அந்த அம்மா யார் தெரியுமா யாரு அதான் கேட்க பாரு ஆமா மனமேட்ல என்னது அங்கால பரமேஸ்வரி அந்த ஆத்தா தான் அந்த அம்மா தான் அந்த அம்மா இந்த ஆத்தா இல்லையா ஆமா இந்த அம்மா இருக்காங்களே இந்த அம்மா வெளியா புறப்பட்டது வீதியில வந்தால் கேள்வி வந்தாங்க இந்த அம்மாவுக்கு முன்னால ஒருத்தர் போவார் பாரு ஆமா யாரு அவரு காத்துருவாங்க அவர் சொல்லி போவார் சொல்லி போவாரு என்னன்னு என் அம்மா வரங்க வைவிடு எங்க அம்மா வரங்க முன்னால போவார் ஆமா வயலுல பேய் பிசாச்சு பில்லி வெப்பி சூழ்நிலை எல்லாம் ஒதுக்கணும் இருந்தாலும் ஒதுங்கிடும் அது போல இந்த அம்மா வருவாங்க அது பிறகு இவங்க வருவாங்க இந்த அம்மாவுக்கு பின்னாடி இந்த அம்மாவுக்கு 4 பேர் தாதிமார் தாஜ்மஹால் யார் யார் அனந்தானி அனந்தானி கமலானி தக்கலக்கு கணக்கு லோ கணக்கு கணக்கு இந்த 4 பேர் தாதிமார் வரீங்களா இல்லையா இல்லையா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க அதான் பின்னாடி 4 பேர் வரும் முன்னாடி போய் அது ஒன்று கையில கத்தல கத்து நீ நாய் கத்தல கத்துற கம்மியாடி அது கூட கத்துது அது குளிநரி கத்த காட்டுல அந்த மாதிரி கூவுது அது இன்னொன்னு கத்தல இன்னொன்னு கத்த வைக்கணும்டா அதை இனிமே கத்த வைக்கணும் ஆமா அது 4 பேர் வரும் ஏம்மா பாய் ஐயா வாங்க ஐயா வணக்கம் 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 வாருங்கள் அம்மா வணக்கம் அம்மா வாருங்கள் ஐயா வணக்கம் 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 நீ வந்து மனவேலி பட்டு பட்டு மறைக்கிற வாயம்மா 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 வக்காவுக்கல்ல வாயே அந்த பாப்பா வாய் வாயின்ற வக்காவுக்கல்ல வாயே என் பொண்டாட்டி வாய்க்குது எலிதாவுக்கு மாறிட்டு வாய் இருக்கா ஏன்னா உன் பொண்டாட்டி வாய் இல்ல சரியான வாய் இருக்கும் கம்மியாட்டி பையா அதாவது சின்ன பொண்ணு அவனுக்கு ஐயோ ஒன்றும் தெரியாது இன்னும் பரியாடி இருக்குதுன்னு சொல்லு அதான் ஏன் வாயம்மா வாயம்ன்ற போட்டா அப்படி பாரு ஏம்மா சாரி அப்படி கூட நம்ம நீட்டா போதுமா அதனால அது பூச்சி அக்கா அவன் பொண்டாட்டி சாந்தி ஒரு பூச்சி மாதிரி அவங்க அக்கா இருக்குது கொஞ்சம் எதமான ஆளு அது வாய் கொஞ்சம் பெருசான வாய் தான் அகலமா தான் இருக்குது நான் பார்த்தேன் சரி போகட்டும் ஏழுமலை ஏம்மா ஒரு மனிதனை வாழ வைப்பது வணக்கம் அதனால்தான் வணக்கம் வாழ்வு தரும் வணக்கம் தானே கணக்கு சொல்லிட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் என் நஞ்சு கால் சிரசு 21 மான் சேகரன் என்று சொல்லி கூறினான் தன் எண்ணத்தினால் சாய் எடுத்து 4 சாய் எடுத்து 9 அவன் தான் எடுத்து போகையிலே நிறைய பம்புக்காரர் தான் இருப்பாங்க குடுக்காரர் இருக்காங்களா ஆமா ஆமா அது குடுக்கடி குடுக்கை அதுதான் குடுக்கடியா என்ன அந்த ஆளு என்ன சொன்னியா வாயா என்ன சமாச்சாரம் இந்த மாதிரி பொம்மைட்டு எல்லாம் நாங்க உடுக்கடி தான் அடிக்கிறோம் உக்காலுக்கு அடி உடுக்கடி பாப்பாடு கடி ஏய் ஓம் சக்தி டிக்கெட் அதிகமாக கிடைக்குது ஆமாண்டா பாப்பாடு கேளு ரொம்ப போட்டாங்க டிக்கெட் எடுத்தாங்க பாப்பா டிக்கெட் நம்பர் டைட்டா போட்டாங்க அதிகமாக டிக்கெட் இது ஒரு ராமாயண செயல். ஆமா நான் சொன்னேனே இதனுடைய விளக்கம் என்னன்னு புரிந்ததா? சொல்லுமா என் அஞ்சு கால் சிரசு 2 அஞ்சு 10 தலை உடைய அந்த ராவணன் என்ன செய்தார்? தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கிண்ணர் கிம்பருடன் சித்தி வித்யாதரர் அவர்களை எல்லாம் சித்திரவதை செய்தார். ராவணத்துக்கு வச்சுட்டு ஒரு நாடகம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா அதனால்தான் சாய் எடுத்து 4 சாவரியில 4வது எடுத்து என்னடா கெட்டிக்கலாம் எனக்கு தெரியுமே சாவரியில 4வது எழுத்து ஊவா அப்படின்னா எம்மா வாங்கலாம் படிக்கிற முட்டாள் நான் படிச்சவரு அவன் குடிச்சவரு நான் சொல்லிட்டா நீயே சொல்றியா? நீ சொல்லு. சாவரியில 4வது எழுத்து குறுக்கு சொல்லுமா நடுக்கு சொல்லுமா? குறுக்க சி ஓ சா சா சி 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 அப்ப தாவரியில 9வது எழுத்து ரெண்டையும் சேர்த்துனா அந்த 2 எழுத்தை தான் தூக்கி போறான் ராவணன். அந்த அம்மா தூக்கல அந்த அம்மாவை கொண்டு போய் உட்கார வச்சான 2 எழுத்து அந்த ராமாயணத்துல அந்த மரத்தை கூட பேரா சின்சுப மரம். அந்த மரத்தடியில் உட்கார வச்சதினால் அந்த 2 எழுத்து தூக்குறான் இல்லையா?
அந்த அம்மாவை தொட்டு இருந்தா பத்தி அடிக்க போவான். அதனாலதான் 2 எழுத்த மட்டும் தூக்கி போனான். இப்போ நேத்து நைட்டு ராமாயணம் போடுது 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு முடிக்கிறான். அதுல மாயா சீதையை கொண்டாந்து இந்திரஜெயித்து வட்டான். ஆமா. அப்ப ராமபுரான் நின்னு கேட்டா என் முன்னாடி நீ தொட முடியாதுடா, எனக்கு தெரியும். எல்லாம் வானரம் பூரா அலறாங்க. சீதாதேவி வெட்டிட்டான். இது மாயா சீதைடா, நீ பயப்படாத, எனக்கு தெரியும். அப்படி அப்போ அந்த சீதா 2 எழுத்து கொண்டு வச்சாங்க. அதனால அந்த ராவணனை கொன்ற ஆள் யார்? ராமபுரானுடைய மறுஅவதாரம் விஷ்ணுமார்பில் தங்கக்கூடியவர். இந்த சபையை பார்த்தால் இது நமக்கு தாய் திருநாடு. இந்த விளந்த நவை என்னால ஒரு மறக்க முடியாது. இதுல இருந்து ஆரம்பம் இல்ல. ஆமா, இதுல இருந்து அப்புறம் மணமேடுக்கு தான் முதல் வந்தான் தம்பி. ஆமா, முதல் மலை மூட்டுல இருந்து ஒரு ஆள் வரான். மலை மூட்டுல ஒரு ஆள் வரான். போட்டு கூட்டு கூப்பிடுறாங்க. என்ன வந்துக்கிறேன் வந்து பாடுறாங்க. போய் பார்த்தா கரை போயிட்டுன்னு இதோட பணி ஒரு கட்டி சொல்றேன். அப்படி இந்த மணமேடு அங்காள பரமேஸ்வரி தான் எனக்கு துணை. அந்த அம்மாவை எந்த நேரம் வளர்க்க முடியாது. போடுற ஊர் தான்டா மணமேடு தான் போடுது. இந்த மலைமேட்டு கீழே வந்து மலைமேட்டு தான் அந்த அங்காளம்மா கோயில் தான் முத பவுடர் தொட்ட இடம். ஆமா, அதனால தான் மறக்க முடியல. அந்த ஆத்தா வேலை நல்லா இருக்கிறோம்னு வச்சுக்க. அப்படி இந்த நமக்கு தாய் திருநாளாக நீங்க வரக்கூடிய இந்த விளந்தை நன்னகரத்தில் எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க ரவி? அப்பளுக்கு கோவில கட்டி அவருக்காக பித்தாய் பிரசூடி பெருமானே, அந்த பெருமானுக்காக. அது சரி, அந்த பெருமானுக்காக கோவிலை கட்டின ஆள் யார்? ஒரு சிப்பி. அதனால்தான் மானிடர் என்று வந்தீரே மண்ணலத்தனை நாளில் தீர சொல்வீரேமா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காலையிலே பார்த்து போற பையா தனபால் மீனாத்தான் 2 கிலோ போடுறான். சொல்லிட்டு கொல்லி கூட்டு போடுறான். பார்த்தா செத்து அம்மா மலை மாட்டிக்கணும். எல்லாம் இது மாட்டி அதோட போயிச்சானா அங்கேயே போறாவி. நீ கேட்ட நேரம். ஆமாண்டா. மீன் கேட்டு பாரு, அந்த நேரத்துல கேட்டுக்கிற அவனை சாவடிச்சுட்டு போரு. அவன் போய் ஒழிஞ்சா நீ என்னைக்கு போவ? 2 ராத்திரி ஆட்டம் என்னைக்கு கிடைக்கும்? நான் அங்க போய் ஏன் போறாவி? நான் சின்ன பிள்ளை ஜமாவில எங்க ஊர் பையன் ஒருத்தர் வந்து அண்ணன் வந்து இல்லையா? நான் செத்த 2 ஆளு யாரு இருக்காங்க? எங்க ஆளுக்கோ என் மகனுக்கோ எங்க பக்கத்துக்கெல்லாம் ஆட்டமா என்னன்னு தெரியும். நாங்களே ஆட்டம்னா என்ன நீங்களா வந்து என்ன சும்மா அப்படியெல்லாம் நிலையில்லாத காயம் நீர்மேல் கும்பிடி அதுல இருக்கட்டும். அதனாலதான் மானிடர் 2 வந்தீர மண்ணில் எத்தனை நாள் பீர சொல்வீர காளி உனக்கன்று வேறு கடவுள் இட்டதின் மேலே பேராசை கொள்ளாது. ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடாது பாவமா புண்ணியமா? ஒரு மனிதன் செய்வது பாவமா புண்ணியமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த சிவபெருமானுக்கு கோவிலை கட்டி குடும்பனுக்கு கும்பாபிஷேகம் முடித்து மண்டல பூஜை முடித்து கூத்தாட வந்திருக்கீங்களே, எதுக்கு வந்திருக்கீங்க? பணம் பணம் அந்த நெச்சு கொண்டாந்து விட்டா தானே வருது. சொன்னா நான் கொண்டாந்து நீங்க அங்க ஓடி கேட்டீங்க. அது ரைட்டு. அதனால்தான் எதுக்கு வாழும் மனத்தை நம்பாதே நாளை பாடையில் போகையில் கூட வராதே.
மங்கள காசம் இருக்கானேடா. மங்கள நாடா. கட்சிக்கார சொல்லுங்க. மத்ததெல்லாம் எடுத்து போறோம். எல்லாரும் குடுத்துட்டு போறாங்க. இந்த பொண்ணு அவன் பக்கத்துல வந்து சொல்லி கொடுங்க. ஏன்டி கேளுடா. வாழுமா நாட்டை நம்பாத. கேளுடா நான் அப்ப வேலைதான் இருப்பியா? இவ்வளவு ஏய் என்னதான் பண்ணுவாங்க? ஏன்டா என் பாவத்தை வாங்கி சொல்லி யாரு அவன்கிட்ட சொல்லி கொடுக்குறா? நான் எதுவும் சொல்லி என் பாவத்தை வாங்கி கேட்கறேன். அதான் சொல்லலாம். நான் இதே வாங்க ஓரிகள் நாயா. ஏன்டா என் பாவத்தை பகுதி சரி இதெல்லாம் போகட்டும். இப்போ அவடே நான் வாயில போய் வச்சிடுறேன். அவன் வாயில புடி வச்சிருக்கணும். இந்த பாப்பா மட்டும் வந்தா என்னடா ஐயங்காலும் மறக்கிறேன். ஐயோ அது பாப்பாவாக இன்னொருத்திக்கிறேன் அம்மா. அவளை கண்டாதான் இன்னும் மேலும் அதை பதுங்கி இருக்கிறாங்க. அவன் மீட்டர் பிடிச்ச கை வைக்கிறேன். அது நம்ம ஒரு கொஞ்சம் அதனால்தான் ஒரு மனிதர் இறந்து விட்டார். எத்தனையோ சொத்து சுகம் இருந்தாலும் கூட வருமா? அதனால புண்ணியத்தை தேட வேண்டும். அதற்காக தான் என் ஐயனா இருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுளுக்கு கோவிலை கட்டி குடும்பனுக்கு கும்பாபிஷேகத்தை முடித்து 48 நாள் ஒரு மண்டல பூஜை முடித்து திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பழையூர் நன்னகரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் நாடக சபா மன்றத்தை கொண்டு வந்து நாடகத்தை வைத்து பணி என்று பாராமல் கூத்தாடிக்கு பெருமை தேடி கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கார்களே. இது என்ன சபை? லட்சுமி ராஜ்யம் சபை. லட்சுமி ராஜ்யம் புரிந்த சபையில் யாரார் அமர்ந்திருக்காங்க? தெய்வம். இந்த கிராம தேவதையா இருக்கக்கூடிய அம்மனுடைய திரு பாதத்திற்கும் இதோ சிவபெருமானுடைய பாதத்திற்கும் அம்மை உமா மகேஸ்வரியுடைய பாதத்திற்கும் நம் கூத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்காங்களே அனைவருடைய பாதத்திற்கும் நம் நாடக கம்பெனி அவர்களுக்கும் நம் கம்பெனி வாத்தியார் கோடையடி மருத்துவ சக்கரவர்த்தி பழையூர் சேகர் அவர்களுக்கும் செல்லங்குப்ப ரவி நாடகாசிரியர் அவர்களுக்கும் நம் கூத்தை கண்டு ரசிப்பதற்காக இன்னும் அக்கம் பக்கத்தில் வந்திருக்காங்களே அனைவருடைய பாதத்திற்கும் உங்களுக்கு தாண்ட பையா நான் வேஸ்ட் மாதிரியே விடுவாங்க. வேலை சரி ஈஸ்வரியா துணி பார்க்குறோம். சாமி வசமாக பார்க்குறோம். இந்த கமாரி கேட்டு போகணும். சரி உங்கள் அனைவருடைய பாதத்திற்கும் முள்ள பிடிக்காது ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஏழை குடும்பமா வாங்கி விட்டுற எங்க வீட்டுல அதை விட எங்க வீட்டுல அப்படி அந்த பொண்ணு கேக்குது. உங்கள் அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இவ்வளவு அழகா பேசுறியே நீ யாரம்மா? நீ யாரு? எந்த ஊர்? பேர் விளக்கத்தை சொல்ல. ராஜகுமாரி என்னுடைய விளக்கம் நன்றாக புரிந்ததா? எப்படி? உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி பார்வதி சக்தி சாமுண்டி சகல லோகத்திற்கு பிரதாபி உங்காத்தா சித்தாத்தா பெரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா எல்லா ஆத்தாவும் தேவ தாத்தா. ஒரு ஆத்தா தான்.
ஆமா அப்படி இருந்தாலும் 2011 நேரத்தில் படைத்த முக்கந்தரைய பரமக்கடவுளுக்காக அவர் உடம்பே சரி பாதி இடபாகம் பெற்ற உமா மகேஸ்வரி சரி பாதி ஒரு காது ஒரு கண்ணு ஒரு மூக்கு ஒரு வாய் ஒரு காலு ஒரு கை ஒரு காலு ஆமா பாதி பூ அதுதான்டா அது மாதிரி எண்ணிக்கை போடுறது போட்டா இருக்கட்டும் பார்வதி உமா மகேஸ்வரா இருந்தாலும் எனக்கு ஒரு பட்ட பேர் ஒன்று இருக்கிறது வாயாடவே தெரியாது வாயாடு என்று பேர் ஒரு பொம்மாடி பல பலம் பேசினாதான் அது வர ஒரு வாயாடி அவங்க மாலாது அவர் ரெண்டு தண்ணி பிடிச்சு போட்டு சொல்லுவாங்க. அது எப்படி என்றால் சிவபெருமானோடு எந்த நேரமும் ஈசனோடு வாதாடக்கூடிய கேட்காத கேள்வி கேட்பது அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு சாபத்தை கொடுப்பது ஏதாவது ஒரு சாபத்தை போ குருமாரியா போ கருமாரியா போ அப்படின்னா குடும்பமே கந்த குடும்பம் ஆம்பியா கிட்ட கிடையாது குடும்பம். அதனால்தான் ரவி அருமையான திருப்புகழை வச்சிருக்காங்க என் பேர்ல இந்த ஆத்தா பேர்ல திருப்புகழை எழுதினவர் யார் தெரியுமா? கடலூருக்கு பக்கம் ரிங்காரெட்டி பாளையத்தில் நடேச வாத்தியார். அது எப்படி எழுதிருக்காங்க? தந்தையவன் ஏதி தாயோ அதுக்காரி தன்னுடைய மாமல் சூதுக்காரன் தன்னுடைய மாமனோட அண்ணன் கோபால கண்ணன் சூதுக்கார் அலர்மேவலி எழுதிட்டார். எல்லா திருப்புகளுமே முருகப்பெருமான் பேர் தான் வரும். ஆனா அடுத்தவர் எப்படி இருக்காங்க? இந்திரனும் மகா மணிக்காரனும் மனைவி தேவ அடுத்தவர் எப்படி இருக்கிறார்? செந்தமிழ பாட ஆசைக்காரி எந்த நிடலாவில் ஓசைக்காரி செல்வம் அணுகாது மோசைக்காரி இது வழியா அவள் எந்த நாவில் ஓசைக்காரி கலைவாணி நம்பினால் விடிய 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 ஓசை பாட பாட ராகத்தை கொடுத்தே இருப்பாங்க. அதனால்தான் செந்தமிழ பாட ஆசைக்காரி அவள் எந்த நாவில் ஓசைக்காரி செல்வத்தையே கொடுக்க மாட்டா பெருத்த மோசக்காரி அப்படின்னு எழுதினாள். இப்படி எல்லாம் திருப்புகழை வச்சிருக்காங்க. அது இருக்கட்டும், நான் இந்த உலகத்தில் எப்படி பிறந்தவள் தெரியுமா? ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவள் நான். இந்த உலகத்தில் 4448 ஜீவன் வாயுது. இந்த உலகம் இந்த உலகம் எம்மா சொன்ன 50 கோடி 70 லட்சம் மைல் அகல நிகழ விசீர்ணம் 50 கோடி 70 லட்சம் மைல் அகல நிகழும் விசீர்ணம் போன்ற உலகம். இந்த உலகத்தில் 4448 ஜீவன் வாயுது. ஒரு ஜீவனும் ஒரு ஆணு ஒரு பெண்ணு சேர்ந்தது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? தாய் வயித்துல போறாங்களா பின்னா ஆகாயத்துல எகிரி போட்டு அது எப்படி புரியுது? அது சொன்னால் தானே புரியும்.
அம்மன் இதோ வந்தேன். நான் என்ன சொல்றேன் பேசி பேசி கூடாது. என்ன சொன்ன தாய் வச்சா பொறையா பிறந்து சொன்ன மாதிரி அதான் சொல்லுங்க. புள்ள பத்து பெருமை நாங்க கேட்கல. நாங்களும் புள்ள பத்து வச்சுக்கிறோம். நாங்களும் தான் புள்ள பத்து வச்சுக்கிறோம். அம்மா இந்த பெருமை நாங்க கேட்கல. இங்கவா நீ எப்படி பிறந்த? நாங்களும் புள்ளை பெற்றோம். அது எங்க போகுது அது பண்ண என்னென்ன பண்ணி யாரு கண்டாங்க அது சம்பாதிச்சு எடுத்து போது பொண்ணு கொடுக்குறோம் எங்க எடுத்து போய் பண்ணுங்க பண்ணல. சரி அதை கேட்கல. இந்த உலகம் இருக்கிற ரவி 50 கோடி 70 லட்சம் மைல் அகல நிகழ விஸ்தீர்ணம் இருந்தது. இப்ப இருக்கிற உலகம் இந்த பூலோகம் இப்ப இருக்கிற பூ உலகம் அது முதல் யுகத்தில் ஒரு கோழி முட்டை வடிவத்தில் இருந்தது. இந்த உலகம் அந்த முட்டை பட்டி இருந்து வெடித்து அதுல ஓம் பீம் என்ற ஒரு ஒலி வந்தது. அந்த ஓம் பீம் என்ற சத்தத்தில் 32 சூலகபாலத்தோடு அகோர உருவத்தோடு முக்கண்ணோடு பிறந்தவள் இந்த ஓங்காரி. சத்தம் பண்ண போது சகல கலைகளும் பிறந்து விட்டார். இப்போ ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த பாட்டு அருமையா எழுதியிருக்காரு. அது எப்படி? அந்த பாட்டாக இருக்கும் பாட்டகர் அந்த பாட்டை கத்துக்கிட்டு பாடுறாங்க இல்லையா? அந்த பாட்டகருக்கும் இங்க உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களே அந்த கேட்டவர்க்கும் இந்த பாட்டை எழுதினவர் பேட்டை முனிசாமி பேட்டை முனி சாமியருக்கும் கேட்டவரம் நானடி பேர் கிளிமொழியால் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சிவபெருமானை பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. அவரை பார்த்தா கோவம் வருமே. கட்டிட்டாரு 2 புள்ள வர உண்டாக்கி போச்சு. இன்னைக்கு பொழுது போச்சா நாளைக்கு பொழுது போச்சா இப்படி காலத்தை ஓட்டுறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் யாரக்கூடிய வாகனம் என்ன? நான் யாரக்கூடிய வாகனம். அந்த காளையை கண்ட உடனே சிங்கம் என்ன நினைக்கும்? அப்போ அங்க வாகனமே சரியில்லை. எங்க வாழ்க்கை சரியா இருக்குமா? நான் ஒத்துக்கிறேன். நான் வந்த போது இந்த குடும்பத்துக்கு நாங்க வந்துக்கிறோம். அதனால இந்த குடும்பத்துக்குன்னா எங்க குடும்பத்துக்கு உங்க குடும்பத்துக்கு ஏதோ வந்துக்கிறோம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி வந்துக்கிறோம். அதனால எங்க பேச்சு கேட்டு இம்மா சண்டை போட்டுக்கலாம். இன்னைக்கு சண்டை இல்லாத 5 பஞ்சு தொழிலை ஆக்கி கணவனே கற்கொண்ட தெய்வம் சிவபெருமானுக்காக கோவிலை கட்டி குடும்பம் சண்டை போட்டா சிவபெருமான் பட்சமா இருக்கும் பூரா தொண்ணு தூக்கி வந்துருவாங்க. இந்த கோயில் ஏண்டா கட்டணும்? இந்த பாரி ஒரு ஆயாடி புண்டு அவனுக்கு கேவலம். அதனால கொஞ்சம் 5 பஞ்சு ஒண்ணு ஆயிக்க சண்டை வெண்டு ஒண்ணு வெளியே செதறக்கூடாது. அது சரி அப்படின்னு போய் உட்காரு. சரி எங்க குடும்பத்துல சண்டை வராத இருக்கணும்னா நீ இப்போ என்ன செய்யற? வெள்ளியம்பலத்தில் சிவபெருமான் இருக்கிறாரா இல்லையா இத மட்டும் தான் பாத்துட்டு போய் அவங்க வந்து சொன்னதை மட்டும் சரி சீக்கிரம் ஓட்டு. என்ன கீழே குளிச்சு பாக்குறோம் எல்லாம் தான் ஒண்ணு காரணமா பாத்தீங்க. எப்ப கேட்டீங்க? இப்பதாங்க ஐயா என்ன இல்லைன்ற என்னடா இல்லைன்ற பவர் மேல அதான் ஒண்ணு காரணம். என்ன இல்ல பாம்பு இல்ல பாம்பு கையில பாம்பு இல்ல கலந்து கை பாம்பு எடுத்து கட்டி பிடிச்சி அது ஆஸ்பத்திரிக்கு போயிடுது. இது அதை பார்க்க இது போயிடுச்சு. நான் கடிச்சு போயிட்டா போய்க்கிறியா? கொஞ்சம் ஆஸ்பத்திரியில போய் பார்க்கும்போது இதை கடிச்சு அந்த ஆஸ்பத்திரி போச்சு. அதை பார்க்க இது எழுந்து போய் பையனை வாங்கி போயிடுது. பாட்டு வரதுக்கு என்னதான் வேணும்பா? ஐயா நேரா பட்டு போச்சுங்க. இந்த சிலர் விடு நான் போய் ஏறி வருவேன். காலையில சைடு தேடுறாங்க. சில ஒலையில மும்மூர்த்திக்கு அடையாளம் சொல்லும் அழித்தல் படுத்தல். இப்ப சில சில்ல வளர்ந்தா 2 நாக்கு தான் இருக்கும். இது 3 ஆக்கல் அழித்தல் படுத்தல் மும்மூர்த்தி கடையாளம் சொன்னோம். இவர் தான் போய் சொல்றேன். சிவபெருமான் வெள்ளியம்பலத்தில் அமர்ந்திருக்காரு. இந்த ஊர்ல சண்டை போடக்கூடாது. சிவபெருமான் என்ன செலவு பண்ணி கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவிலாது திருவண்ணாமலை கோயிலுக்கு நிகரா இருக்கு. பாராட்டு குடி வச்சிருந்தானே கல்லால் அதனால போய் வாங்க
ஏதாவது சண்டை வாங்காத காலையில் நாச்சா இல்ல அந்த அம்மா தலைமையாக ஊழல் பார்த்து முறைப்பாங்க அவங்கள நீ பார்க்காத அது சரி நான் என்னன்றேன் அப்படியே நாங்க ஆம்பளை முன்னாடி சண்டை போட்டுக்கோம். நீங்க 2 பேரும் உன் அப்பனுக்கே பிறந்தவது உண்மையா இருந்தா நாங்க சண்டை போட்டு அங்க வந்து தலையிடாதங்க. அப்படின்னாங்களா? ஆமா என்ன பத்தியம் நீ ஆந்திரா பக்கத்து இட பக்கங்கிற பொம்மையா இருந்தா எங்களை நீ கூப்பிடுவாங்க. நான் கூப்பிட மாட்டேன். போ கூடுவானு போக்காரு காலையில அம்போகமன்றவர் ரவி அவரை தான் கூப்பிடும். இப்ப அவரு தான் இவங்க கூடுறாரா? அவர் அங்க வராது. ஆமா சரி சரி போ பரமேசா கண்ணே பார்வதா சாண்டி பையலே பெண்ணிருந்து போற பச்சா முருக மரம் ஏற பச்சா ஏதான முருகன் தேடிது. பெண்ணிருந்து முருக மரம் ஏற பாரு. நான் கூப்பிட்டு உங்க 2 பேரும் ஐயா பரமேசா பார்வதா ஒருத்தர் பார்த்து சாமி ஓடடா ஓம் சக்தி சத்யா ஓம் சக்தி இங்க வா. நீடா உன்னடா ஒருத்தர் பார்த்து நம்ம சிவபெருமான் குடும்பம் இப்படியா அப்படி காரி ஏன் மூஞ்சா மூஞ்சா ஏன் கீழ் மூஞ்சா இன்னும் ஒரு 4 நாள் பரமேசா பார்வதா திருத்தண்ட முதல் சதகோடி அண்டத்தில் பரவமாய் நின்ற லிங்கம் 1008 முதல் சதகோடி அண்டத்தில் அரவமாய் நின்ற லிங்கம் அரிகரன் முதல் அனோ தேவாதி தேவர்க்கும் நீ அமிர்தம் பகந்திட்ட லிங்கம் அரிகரன் முதலோனார் தேவாதி தேவர்க்கும் நீ அமிர்தம் பகர்ந்திட்ட லிங்கம் மெய்யன்றியாகவே விளங்கிடும் புராணத்தில் வெகு நீங்காமல் நின்ற லிங்கம் மெய்யன்றியாகவே விளங்கிடும் புராணத்தில் வெகு நீங்காமல் நின்ற லிங்கம் திருபுரம் எம்மறு உருவாய் நின்ற எங்கள் திருவண்ணாமலை லிங்கமே போற்றி போ